மேஷராசிக்காரங்க யாரா வேணா இருந்துக்குங்க. உங்க வீட்டில் நீங்க தங்கி இருந்த உங்களுடைய பால்ய காலத்து வீடு அல்லது இப்ப இருக்கிற வீட்டில் கண்டிப்பா வவ்வால் வரும். வவ்வால் வருதா இல்லையா? சே சார்னோ கீழே கமெண்ட்ல போடுங்க. வவ்வால் வருதா இல்லையா? ஓப்பன் சேலஞ்சுங்க. வவ்வால் வருதா இல்லையா? அடுத்து மேஷராசிக்காரர்கள் வீட்டில் எப்பயாவது மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், மழை தண்ணி கண்டிப்பாக அவங்க வீடுக்குள்ளே வரும். மழை தண்ணி இப்போ டி நகர் மாதிரி வீடு, மாம்பழம் மாதிரி வீடு நான் சொல்கிறாங்க இல்லையா, மழை தண்ணி சில பேர் வீடு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தாம்பரம் பக்கம் பெருங்குளத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசிக்காரங்க வீட்டில் நிறைய தண்ணியால் அவங்க பாதிக்கப்படுவாங்க. மேஷராசிக்காரர்களுடைய ஸ்பெஷல்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம். அவங்க வீட்டு வாசலில் எப்பயுமே செங்கல் மணல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க. மேஷராசிக்காரங்க வீட்டில் பக்கத்தில் அவங்க வீட்டில் நடக்குது கட்டுமான வேலை. ஆனால் அவங்க வீட்டில் கொண்டு போய் மணல்லாம் கொட்ட மாட்டாங்க. நம்ம வீட்டு வாசலை கொண்டு வந்து நிறுத்தி மணல் கல் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருப்பாங்க. இது நடக்கும். மேஷராசிக்காரங்க யாராக இருந்தாலும் தலையில் அல்லது முகத்தில் அடிபட்டுருக்குங்க, அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், கீழே கமெண்டில் போடுங்க. அதே மாதிரி மேஷராசிக்காரங்களுடைய தங்கச்சி அல்லது கூட பிறந்த அக்கா, தங்கச்சியோ அக்காவோ அண்ணாவோ இருந்தாங்கன்னா அவங்க தங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, யார் மேஷராசிக்காரங்க தங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தங்கச்சியோ அக்காவோ அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது போலீஸு கேஸு பிரச்சனைன்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் மேஷராசிக்காரர்கள் எப்போ பார்த்தாலும் போலீஸு பிரச்சனை இப்படியே தான் தெரிவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். சார் எங்கே சார் போயிருந்தீங்க? சார் போன வாரம் நம்ம வளசரவாக்கம் எஸ்ஐ வந்திருந்தார் சார். சரி ஓகே, அவரோட அப்படி பேசிட்டு பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட்டு சாயந்தரம் வரும்போதே விழுப்புரத்துலேருந்து ஃபோன் பண்ணார் சார். ஏய், பேச்சு வழக்கு பஞ்சாயத்து பூரா எஸ்ஐ இப்படியே தான். போலீஸ்கார ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. மேஷத்தில் மட்டும்தான் சூரியன் உச்சம் சனி நீச்சம். சூரியன் உச்சம் என்பதால் ஆளுமை பிடித்தவர்கள். மேஷராசிக்காரங்கள் இருக்க பெரிய ப்ராப்ளமே ஃபேக் நம்பிக்கைகள் நிறைய வச்சுருவாங்க. இது கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சி கடைசி நேரத்தில் அது பண்ணாமல் போகும்போது ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. மேஷராசிக்காரர்கள் கடைசி வரைக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நான்லாம் சாரிலாம் கேட்க முடியாது, புரியுதா, நான் சாரிலாம் கேட்க முடியாது, அப்படி தான் இருப்பேன் என்று சொல்லி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட்ஸ். மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பிராண்டு தான் பிடிக்கும். சாம்சங் மொபைல், சாம்சங் ஹெட்ஃபோன், சாம்சங் ஃபேமிலி அப்படிங்கிறது அவங்க எல்லாமே ஒரே மாதிரி அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. என்ன சார் இது, அவங்க போட்டிருக்க உள்ளாடைகள் கூட பிராண்டட் தான் போடுவாங்க.